இது மாதிரி இதுதான் சார் எங்களோட யூடியூப் சேனல் இது அப்படின்னோடனே அந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது யூடியூப் சேனலா, இதெல்லாம் நான் பார்த்ததில்ல, சாரி அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு இது அன்றைக்கி என்னடா அது ஒரு ட்ரீட் பண்ணுற விதம் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, நீ பார்க்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்படிலாம் ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அவர் வந்து மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக்சுவலாக. இப்போ நான் அவங்க பேரை சொல்ல எப்பயும் நான் ஆசைப்படல, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னால் அதை வந்து காமிக்க முடியல, வெளியே காமிக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு கேமரா நிறைய ஃபோக்கஸ் இருக்கும்போது ஆப்வியஸாக பக்கத்தில் நான் இருப்பேன். எனக்கும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்குமோ, நம்ம அழுத தெரிஞ்சிட போதும்னு சொல்லிட்டு அந்த அழுகை எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். உடனே நீ மேலே வரணும் அப்படின்னு நினச்சினா அதுக்கு நீ தான் ஒர்க் பண்ணணும். ஸோ உனக்கு நீ நல்லா இருக்கணும்டா அப்படி சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வர மாதிரி நீ பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண மாட்டான், நீ பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி உன் சொந்தக்காரன் ஒர்க் பண்ண மாட்டான், நீ பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு உன் பக்கத்து வீட்டுக்காரெலாம் ஒர்க் பண்ண மாட்டான். நீ பெரிய ஆளாக ஆகணும், நீ நினச்ச மாதிரி வரணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் ஒர்க் பண்ணணும், நீ தான் உன்னோட 100% எஃபோர்ட்டை நீ தான் போட்டாங்கன்னா மட்டும்தான் உன்னால் மேலே வர முடியும்.